இப்ப நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சாத்தாங்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். முதலமைச்சர் விஜய் இத பாருங்க. கடந்த ஜூலை 9ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி 35 வயதான சபரிவர்மன் என்பவரை தென் தாமரைக்குளம் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து சுமார் 200 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சபரிவர்மன் நீதிமன்ற உத்தரவின்படி நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிறையில் இருந்த சபரிவர்மன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ய முயன்றனர். தொடர்ந்து நாகர்கோவில் குற்றவியல் நீதிபதி சத்யநாராயணன் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சபரிவர்மனை காவல்துறையினர் அடித்து கொலை செய்ததாக அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, அவருடைய சகோதரிகள் எல்லாம் வைத்த கோரிக்கை என்ன என்று சொன்னால் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் அவர்களுக்கு. இப்ப நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சாத்தாங்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கில போடணும். ஒரு ஹேண்டிகேப் பாவத்தை அடிச்சு கைய உடைச்சு உசுறு தடத்துல அடிச்சு எல்லாம் பண்ணிருக்கானுவோம். இதனிடையே சபரிவர்மனின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரின் கை கால்கள் நெஞ்சு பகுதியில் காயமும் கை கால்களை கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளமும் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரின் கொலைக்கு காரணமான காவலர்களை கைது செய்யும் வரை அவரின் உடலை வாங்க மாட்டோம் என அவரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் அவரின் மரணம் தொடர்பாக சிறையின் தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவகுமார், திருவிடை நம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தாவேகா அரசை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரணமடைந்த சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாகவும் சபரிவர்மனின் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் தாவேகா ஆட்சியிலும் லாக்அப் மரணங்கள் தொடர்கிறதா என்றும் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணத்தின் உண்மை காரணம் என்னவென்பதை எவ்வித சமரசமும் இன்றி கண்டறிய வேண்டும் எனவும் முதல்வர் விஜயை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்களுக்கு எதிராக பேசிய இன்றைய முதல்வர் தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை செய்திருக்கும் இந்த படுகொலைக்கு என்ன செய்ய போகிறார் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார்.